அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு சுவையான அருமையான ஒரு பீட்ரூட் சாதம் தான் எப்படி செய்கிறேன்ட்டு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் என் சேனலுக்கு முதல் முறை வாரீங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் எனக்கும் உதவியாக இருக்கும். இப்போ வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து கேரட் துருவுறதால துருவி வச்சிருக்கிறேன். அதோட ஒரு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். 20 பாதியாக பிளந்த கஜுக்கள் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட 7-8 பல்லு உள்ளி அதை வெட்டி வச்சுக்கிறேன். 6 பச்சை மிளகாய் அதை நீளமாக கீறி வச்சுக்கிறேன். இஞ்சி எடுத்து ஒரு அளவான துண்டு எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்கோ இதை போய் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அது காஞ்ச உடனே 3 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வர 3 செத்த மிளகாய் எடுத்து இப்படியே உடைச்சி போடுறேன் கையால். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைய கடுகு, இது கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அது கொஞ்சம் வதங்கி வர இதுக்குள்ளே வந்து அந்த வெட்டி வச்ச உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு வதக்க போகிறேன். இது கொஞ்சம் முதலே வதங்கினா அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. மற்றது வந்து நல்லா இதில் இறங்கி பிடிக்கும், நல்லா சாப்பாட்டில் இறங்கும் அந்த வாசங்கள். அதோடு வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுறேன். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கி வர இப்போ எடுத்து வச்ச கஜுவையும் மிச்சம் இருக்கிற இதுகளையும் போட்டு லைட்டாக வதக்கி கொள்வோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இது வதங்கி வரட்டும். இப்போ துருவி வச்ச பீட்ரூட் எடுத்து இப்போ இதுக்குள்ளே போடுறேன். இந்த பீட்ரூட் வந்து ஆகலும் அவிஞ்சு வதங்கி வரணுமெண்டு இல்லை, ஆனால் ஓரளவு வதங்கணும். இதெல்லாம் வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடுவோம். இந்த பீட்ரூட்டை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு சொல்லி. இது பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அவ்வளவு, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. பீட்ரூட் எங்களுக்கு தெரியும் நோம்பலாகவே பீட்ரூட்டில் என்னென்ன பலன்கள் இருக்குது, அதை என்னத்துக்கு நல்லமென்று சொல்லி. இப்போ பாருங்கோ இது நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் இதுக்கு 2 தேக்கரண்டி உப்பு போடுறேன். உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நான் இப்போ இதுக்கு 2 தேக்கரண்டி உப்பு போடுறேன். அதோட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு கொஞ்சம் மஞ்சள் போடுறேன் பாருங்கோ. ஒரு சிட்டிக்கைன்னு சொன்னால் காணும், சொல்லுவினம் ஒரு சிட்டிக்கைண்டு ஒரு சொட்டு மஞ்சள். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதங்க விடுறது. தூள் மணம் போகும் வரைக்கும் வதங்கினா போதும். நான் முதல் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த பீட்ரூட் நிறைய அவிய வேண்டாம், ஒரு அரை அவியெல்லாம் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள் உங்களோட பீட்ரூட் நல்லா பதமாக வதங்கி வந்துட்டுது. இப்போ இந்த டைமில் இதுக்கு 2 கப்பு சோறு போடுறேன். இந்த சோறு வந்து நான் இப்போ உடனே செஞ்சதில்லை, எனக்கு நேற்று செய்த சாப்பாட்டுன்னு மிச்ச ரைஸை வச்சு தான் நான் இதை செய்கிறேன். இதுக்கு உடனே செய்தும் போடலாம், இல்லை எப்படி சாதங்கள் மிஞ்சினா அதையும் போட்டு செய்யலாம். இப்போ இன்றைக்கு செய்யும்போது இது வந்து எங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த சாப்பாடை நாங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கோ நல்லா போட்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்தால் எங்களோட பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிரும். இப்போ நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்றதால இதுக்கு ஒரு சைடிஷோ இல்லை வேறு ஏதாவது கறியோ ஒன்றுமே தேவையில்லை. இது அப்படியே சாப்பிடலாம். நாங்கள் போட்ட கடலை பருப்புகள், பச்சை மிளகாய், கஜ்ஜு எல்லாமே நாங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவையாக தரும். ஸோ இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, நாங்கள் சும்மாவே சாப்பிடலாம். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவோம். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கோ, செய்து பார்த்துட்டு அவைகளுக்கும் கொடுங்கோ.
நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறை வாரீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இவ்வளோ நேரம் என்ற வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.